அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த நிகழ்ச்சி நடக்கவிருக்கு. இந்த வைரக வானொலி மற்றும் இணையம் இணைந்து வழங்கும் ஒருங்கிணைந்த பண்ணையத்துல புதிய தொழில்நுட்பங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். விவசாயிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். என்னுடைய பேர் கார்த்திக் ராஜா மேடம். நான் பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர். ஸோ நான் இந்த ஃபீல்டில் நம்ம ஒரு 25 இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். விவசாயிகள் பழைய மெத்தடில் பண்ணாமல் இன்னைக்குள்ள காலத்திற்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் மாறி பண்ணுறதுக்காக ஒருங்கிணைந்த பண்ணையம், அதாவது கம்பைன் ஃபார்மிங் வித் மாடர்ன் டெக்னாலஜி மிஷினரிஸ், இதை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்லாம் இருக்குது என்னன்றதை டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மண்ணுடைய தன்மைகள் வித்தியாசப்படுங்க. ஸோ அந்த மண்ணுடைய தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பயிர்கள் போடலாம், அதற்கு தகுந்த மாதிரி ஒருங்கிணைந்த, அதாவது பயிர் சுழற்சி முறை, அதை எப்படி பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதனால நம்மளுடைய குடும்ப வருமானம் எப்படியெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்றேங்க. பொதுவாக இப்போ விவசாயிகள் என்னன்னா ஒரே பக்கமா ஒரே கிராப்பை தான் போட்டு அந்த மண்ணுடைய வளத்தினுடைய தன்மையை குறைச்சிடுறாங்க. அதுவும் போக இன்னைக்கு கெமிக்கல் உரங்கள் அதிகமாக போடுறதுனால அந்த நன்மை செய்யும் புழுக்கள், நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் இதெல்லாமே இன்னைக்குள்ள ஹை டென்சிட்டியான ஒரு கெமிக்கல் கொடுக்கறதுனால அதெல்லாம் நம்மளுக்கு மண் வளத்தின் பாதிக்கப்படுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்க போகும்போது உங்களுக்கு நல்லா மகசூல் வர்ற மாதிரி தெரியும். செகண்ட் டைம் அதில் போட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் 50% கூட மகசூல் வராது. ஸோ இந்த மாதிரிலாம் மண்ணுடைய தன்மையை பாதிக்கிறதுக்கு நம்ம வழி செய்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் சுழற்சி முறைகளை பயன்படுத்துனாங்க. இப்போ நார்மலாக நெல் போடுறீங்கன்னு வச்சுங்க, நெல் போட்டீங்கன்னா நெல்லில் யூரியா, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்கும், யூரியா அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் அந்த ஃபீல்டில் ஒன்று பருத்தி போடலாம் அல்லது பயிர் வகைகள் போடலாம். அப்படி கொடுக்க போகும்போது அந்த பயிர் வகைகளுக்கு அந்த நெல் வயலில் உள்ள யூரியா அந்த கண்டென்ட் எல்லாம் அடுத்த போடுற குறுகிய கால பயிர்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பயிர் சுழற்சி முறையில் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் மண்ணுடைய தன்மை வளம் பெறும். அடுத்து உங்களுக்கு அதை பயிரை பாதுகாக்கிறதுடைய செலவுகளும் கொஞ்சம் குறையும். ஸோ அந்த மாதிரி பயிர் சுழற்சி முறையை நம்ம பயன்படுத்தணும். அதோட மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அதோட விவசாயத்தை சார்ந்த உள்ள கால்நடைகள் அதுகளுமே கொஞ்சம் நம்ம வளர்த்தோம்னா அது உங்களுக்கு குடும்ப வருமானத்துக்கு ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு இருக்க ஒரு செலவுக்கான பாக்கெட் மணி மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கழிவுகள் நம்மளுக்கு மண்ணுடைய வளத்தை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. இன்னைக்குள்ள நவீன விவசாயம் சொல்லிட்டு இன்ஆர்கானிக்கை நம்ம அதிகமாக போட்டு மண்ணுடைய வளத்தை நம்ம ரொம்ப சீர்கெடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் நீ பண்ணேன்னு சொன்னால் அந்த மண்ணில் வளம் இல்லாத போகும்போது நீங்கள் என்னதான் பயிர் சுழற்சியில் நீங்கள் பயன்படுத்தினாலும் அது சரியான மகசூல் கொடுக்காது. நோயினுடைய தன்மை தான் அதிகமாக வரும். ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க பயிர் சுழற்சி முறையும் பயன்படுத்தணும். அதோடு சேர்ந்து கால்நடைகளும் நம்ம வச்சுட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இதில் கால்நடைகளுக்கு உங்களுக்கு அரசு மானியம் உண்டு. இப்போ மாடு வளர்க்குறேன்னு சொன்னால் அதில் 30% மானியம் கொடுக்குறாங்க. இது இந்த பால்வளத்துறை அதில் மாடுக்கும் மானியம் கொடுக்குறாங்க. தீவனங்கள் அது அவங்க தீவன பயிரும் கொஞ்சம் கொடுக்குறாங்க மானியத்தில் சேர்ந்து. அது போக பார்த்தீங்கன்னா அந்த பாலை நீங்களே அதான் மக்கள் பயன்பாடு மாதிரி
பைப் ப்ராடக்டா நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கும் அரசு மானியம் கொடுக்குறாங்க. அது ஓரளவுக்கு வந்து கிராமங்கள்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன இருந்தாலும் நாங்க ஞாபகப்படுத்துறோம் அத. ஏன்னா இந்த பால் சொசைட்டி இந்த மாதிரிலாம் வச்சு அதுக்கு வந்து மானியத்தோட குடுக்குறாங்க. அது இல்லாம இப்ப ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணுடைய தன்மை இறுகிய தன்மையா இருக்கும். அந்த மாரி மாவட்டங்களுக்கு வந்து மீன்வளத்துறையிலிருந்து பண்ணைக்குட்டை மாரி அமைச்சு, அந்த பண்ணைக்குட்டையில வந்து மீன் வளர்க்குறதுக்கு அதுக்கு மானியத்தோட தர்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 40% மானியம் குடுக்குறாங்க. அதனால நீங்க வந்து அந்தந்த மாவட்டத்துல அதாவது எல்லா மாவட்டத்திலயும் எல்லா திட்டங்களும் இருக்காது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம், அந்த கடலூர், ஆம் தஞ்சாவூரு இந்த மாரி பெல்ட்டுகள்ல வந்து இந்த மீன்வளத்துறை மூலியமா வந்து மீன் பண்ணை அமைச்சு அத வந்து உங்களுக்கு மானியத்தோட வந்து நிதி குடுக்குறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து நீங்க அந்தந்த துறையில உள்ள நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மானியம், அதற்கான லோன் வழிமுறைகள், திட்ட அறிக்கைகள் எல்லாமே அவங்க வந்து தயார் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அது போக வந்து நீங்க வந்து இந்த கோழி பண்ணை ஒவ்வொரு மாவட்டத்துல உள்ள வெட்டினரி ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா? கால்நடைத்துறை ஆஃபீஸு. அது மூலியமா வந்து நாட்டுக்கோழி பண்ணைக்கு தர்றாங்க, தனியா குடுக்குறாங்க. அப்புறம் வந்து முட்டையிடும் கோழிகளுக்கு அதுக்கு மானியம் தர்றாங்க. அது போக வந்து பிராய்லர் கோழிக்கும் அவங்க மானியத்துடன் சேர்ந்து உங்களுக்கு நிதி உதவி குடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கோடை காலத்துல வந்து அது ஒரு வருமானமா இருக்கும். 2வது வந்து நம்ம கோடை உழவுகள் இதுகெல்லாம் வந்து செய்றதுக்கு அந்த பண உதவி வந்து நேரத்திற்கு கிடைக்கும். அத நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்க வந்து இதெல்லாம் வந்து அந்தந்த மாவட்டத்துல உள்ள துறைகள நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு உதவி குடுப்பாங்க. அது போக வந்து பேங்க் மூலியமாவே உங்களுக்கு வந்து பயிற்சிகளும் குடுக்குறாங்க. ஒரு சில இப்ப பஞ்சாப் நேஷனலைஸ் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெய்னிங் சென்டரே வச்சு, அவங்க வந்து செலக்டடா வில்லேஜ் எடுத்து அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்து, அந்த ட்ரெய்னிங் சர்டிஃபிகேட்டும் குடுத்து உங்களுக்கு மானியத்துடன் சேர்ந்த லோனும் குடுக்குறாங்க. ஸோ அந்த இத நீங்க பயன்படுத்திக்கலாம். அது இல்லாம வந்து அ இந்த வேளாண்மை பொறியியல் துறை மூலியமா பண்ணை குட்டைய வச்சு, அதுல வந்து நீங்க மீன் வளர்க்கறக்கோ, அத வந்து அந்த தண்ணிய வந்து நம்ம கோடை உழவுக்கு கோடை பயிர்கள் செய்றதுக்கு விவசாயத்திற்கு பயன்படுத்துறதுக்கான மோட்டாரோட சேர்ந்து கூட மானியத்துடன் குடுக்குறாங்க. அதுவும் நீங்க பயன்படுத்திக்கிடலாம். ஸோ அந்த மாரி வந்து நீங்க ஒருங்கிணைந்த பண்ணைகள் பண்ணுனால் ஒழிய விவசாயத்தில் உங்களால் வந்து நிரந்தர வருமானம் உண்டாக்க முடியாது. அதேபோல வந்து இன்னைக்கு வந்து கீரை வகைகள், அத நீங்க நல்லா பயிரிட பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 30 நாள்லருந்து 40 நாள் வரைக்கும். அதுல வந்து உங்களுக்கு ஒரு மகசூல் குடுக்குற மாரி இருக்கு. அந்த இது பண்ணிக்கிடலாம். அதேபோல வந்து பூச்செடிகள். பூச்செடி எல்லாம் போட்டீங்கன்னா, இன்னைக்கு பூவெல்லாம் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த சீசன் தகுந்த மாரி அதிகமான விலைகள் குடுக்கறதுக்கு, பர்ச்சேஸ் பண்றதுக்கான வியாபாரிகள் எல்லாம் இருக்காங்க. அத வந்து நீங்க அந்த மாரி விவசாயம்லாம் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு கை குடுக்கும். அதேபோல வந்து மணல் சரியான ஒரு ஏரியாக்கள்லாம் இருந்துச்சுன்னா, இப்ப ராம்நாடு இந்த மாரி பக்கம் உள்ளவங்கலாம் வந்து, ஆ இந்த மல்ச்சிங் ஷீட்டுன்னுவாங்க. அதாவது வந்து மூடாக்கு முறை. அந்த இதுல நீங்க விவசாயம் பண்ணலாம். அதுல பண்ண போறம்போது உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் குறையும். அதாவது ஹலோ அதான் கேட்க மாட்டேல அதான் தெரியுது எனக்கு. என்னங்க? அண்ணனுக்கு தெரியும், நேரத்தை கூப்பிட்டு காமிச்சேன் சொன்னேன் பேசணும். ஹலோ சிவப்பிரியா மியூட் பண்ணிக்கோங்கம்மா. சிவப்பிரியா ஹலோ மேடம் சார் மேடம் இல்லைங்க சார், அவங்க வேற. வேறங்களா? சரி சரி. இந்த மாதிரி மூடாக்கு முறைகளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, உங்களுக்கு வந்து தண்ணியினுடைய தேவையும் கம்மியாகும். களை எடுப்பு அதற்குள்ள செலவுகள் வந்து குறையும். அந்த மெத்தட்லாம் ஒரு சில மாவட்டங்களுக்கு அவங்க வேளாண்மை துறை மூலியமா வந்து மானியத்துல குடுக்குறாங்க. அதுவும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அல்லது தோட்டக்கலைத்துறை மூலியமாக வந்து பந்தல் குடி முறை. அதுலயும் வந்து உங்களுக்கு மானியத்துடன் சேர்ந்து இப்ப குடுக்குறாங்க. காய்கறிகள்லாம் அதெல்லாம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கோடையில வந்து இப்ப நேத்து பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா, உச்சகட்டத்தை எட்டும் காய்கறியின் விலைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாரி நேரத்துல வந்து நம்மளுக்கு நல்லா கை குடுக்கும். இப்ப அந்த தோட்டக்கலைத்துறை மூலியமா நீங்க மானியத்துல சேர்ந்து அந்த கொடி மெத்தட்ல உள்ள பந்தல் கொடி மெத்தட நீங்க பயன்படுத்தலாம்.
அந்த மாதிரி இருக்கு. இதுக்குள்ள உங்களுக்கு வந்து களை எடுக்கிறது இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து வேலையாட்கள் உள்ள பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தான் வேளாண்மை துறை, வேளாண்மை பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை 3 துறையின் சார்பாக வந்து விவசாயிகளுக்கு வந்து மானியத்துடன் முன்னாடியாவது வந்து முழு பணம் கட்டணும். மானியம் வந்து உங்க விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நீங்க மானியத்தை கழிச்சே கட்டலாம். மானியத்தை கழிச்சு இந்த பந்தல் கொடி, வருஷ நடவு இதெல்லாம் எல்லாம் போட போகும்போது மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21,000 ரூபாயில இருந்து 55,000 ரூபா வரைக்கும் இருக்கு. 21,000 ரூபாய்க்கு வந்து 9,000 ரூபா மானியம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மானியத்துடன் சேர்ந்த விவசாய கருவிகளும் கொடுக்குறாங்க. அது போக வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த சொட்டு நீர் பாசனம் எல்லாமே சிறிய விவசாயிகளுக்கு முழு மானியத்திலையும், பெரிய விவசாயிகளுக்கு வந்து 75% மானியத்திலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து கவர்மெண்ட்டை வந்து நீங்க தொடர்பு கொண்டு அதற்கான என்னென்ன நடைமுறையில நம்ம வந்து விவசாயம் செய்தா லாபகரமா பண்ணலாம் அப்படின்றத நீங்க தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து முற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையாட்களுடைய கூலி கம்மியா இருந்தது, இன்புட்டும் விலையும் கம்மியா இருந்தது. அதனால வந்து கணக்கு பார்க்காம ஏதோ பண்ணணும், 10 ரூபா வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்குள்ள நடைமுறைக்கு, ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் முறை வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் மாறி எல்லாத்தையுமே வந்து கால்குலேட்டிவாகவும் தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரியும் கோடை உழவு இதெல்லாம் பண்ணி விவசாயம் பண்ணோம்னா அதை வந்து லாபகரமா வந்து உங்களுக்கு விவசாயம் செய்யலாம். அதை நம்ம வந்து கரெக்டான முறைப்படி நம்ம பண்ணலாம்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா நஷ்டம்தான் வரும். ஸோ அதனால வந்து இன்னைக்குள்ள விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை முறையை பயன்படுத்தினால் கோடையிலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், காலத்திலும் வந்து அதிக வருமானம் கிடைக்கும் என்பதை இந்த காணொளி மூலியமா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொள்கிறேன். வேற எதுவும் உங்களுக்கு வந்து இப்ப சந்தேகங்கள் எதுவும் இருக்குங்களா? சார் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு கேக்குறாரு ஒருத்தர், நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது மானியம் கிடைக்கும்னு சொன்னீங்க இல்லைங்களா சார்? அது யாரை ஆமா பார்க்கணும், எப்படி சார் அதை மேடம். ப்ரொசீட் பண்ணணும்? எந்த மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறீங்க மேடம்? வேலூர் மாவட்டம் சார். வேலூரா மேடம்? மேடம் ஆமா வேலூர்ல வந்து அங்க வந்து உங்களுக்கு வந்து கால்நடை துறை இருக்கும் மேடம். சார். கால்நடை துறையில வந்து ஒவ்வொரு பிளாக் வைஸாவும் ஆபீஸ் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் ஆபீஸு, அல்லது வந்து மாவட்ட அலுவலகத்துல வந்து துணை இயக்குனர் இருப்பாங்க. ஸோ நீங்க அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க வந்து 100 கோழிக்குள்ள திட்ட அறிக்கையை வச்சிருக்காங்க. அதுக்கு மானியத்துடன் சேர்ந்து அவங்களே வந்து பேங்க் மூலியமா எல்லாமே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க மேடம். சார் வணக்கம் சார். மேடம் நம்ம அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல வந்துட்டு இந்த கருவிகள் பயன்படுத்துறது பத்தின கொஞ்சம் கொஞ்சம் இந்த விரிவாக்கம் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் சார். அதுலயே வந்து நம்ம இந்த நீங்க யூஸ் பண்ற ட்ரோனு அந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள், அது போக வந்துட்டு செல்லு மூலமாவே ஆப்ரேட் பண்ற மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் இப்ப நிறைய வந்திருக்குல்ல சார்? ஆமா மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்சார் மூலியமா ஆட்டோமேட்டிக் நீங்க வீட்டுல இருந்த மணிக்கே விவசாயம் பண்ணலாம் மேடம். இரிகேஷனுக்கு வந்து சொலினாய்டு வால்வு மூலியமா நீங்க அதுல ஒரு சிம்மு போட்டு விட்டீங்கன்னு வச்சுங்க, டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து கரண்ட் வந்த உடனே அதே ஆன் ஆகிக்கிறோம், நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து பயிருக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். 1/2 hour, 45 minutes, 1 hour அந்த மாதிரி. ஸோ அந்த இது வந்து ரொட்டீனா வந்து அதை வந்து ஆப்ரேட் ஆகிக்கிறோம். ஒன்று ஓப்பன் ஆகும், அடுத்தது க்ளோஸ் ஆகிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இப்போ இது வந்து ஐ திங்க் மதுரை பக்கத்தில் ஒரு சிங்கப்பூர்ல உள்ளவர் போட்டிருக்காங்க மேடம். அது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் என்ன கான்டாக்ட் பண்ணாரு. நான் அவர் நம்பர் என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அவர் கம்ப்ளீட்டா வந்து ஆட்டோமேட்டிக் தான். அவர் இவ்வளவுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சிங்கப்பூர்ல இருக்கவர் இங்க இருந்தே வந்து அங்க இருந்த மனைக்கு மேனேஜ்மெண்ட் பண்றாரு. வீக்லி ஒன்ஸ் ஒவ்வொரு பயிருடைய இண்டிவிஜுவல் குரோத்தும் பார்ப்பாரு. அதனுடைய வேற ஏதாவது டிசீஸ் அது ஏதாவது வந்தா கூட இம்மிடியா அவர் வந்து அங்குள்ள லேபருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாப்ப இந்த
அதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்ச்சார்டுக்கும் வந்து அவர் வந்து நேம் கிரியேட் பண்ணியிருக்காரு ஏபிசிடின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இந்த ஆர்ச்சார்டில் உள்ள இந்த இத்தனாவது செடி, ஏன்னா ஒவ்வொரு செடிக்கும் கவுண்டிங் போட்டிருக்காங்க. இத்தனாவது நம்பர் செடி வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறாங்க. இன்னைக்கு சென்சார் மெத்தட்ல எல்லாமே ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு. ஈவன் அடுத்த டிராக்டர் ஆப்ரேட்டரு சென்சார் மெத்தட்ல வரப்போகுது. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸாக வந்துருச்சு. அதுக்கு அடுத்து வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸ்ப்ரே, சாயில் டெஸ்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் ட்ரோன் மூலியமா இப்போ எல்லா டேட்டாவுமே எடுத்துட்டு இருக்காங்க மேடம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி மெத்தடு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை ப்ராப்பராக நீங்கள் கவனிக்கணும். இப்போ மா செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யாலாம் வந்து டென்சிட்டி மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மாமரத்துக்கு வந்து ஹில்ஸ் ஏரியா பக்கத்தில் இருந்துச்சுன்னா 40 அடியிலேருந்து 45 அடி கொடுப்பாங்க ஒரு பிளான்ட் டு பிளான்ட்டுக்கு. இதே வந்து கொஞ்சம் அவுட்ரு ஏரியா, அதாவது வந்து ஹில்ஸ்லேருந்து ரொம்ப ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் வந்து 30 அடி மாமரத்துக்கு பிளான்ட் டு பிளான்ட் கொடுப்பாங்க. அது வந்து நார்மலாக உள்ள பிளான்டேஷன். இப்போ ஹை டென்சிட்டி மெத்தட்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு ஒருக்கா ஒரு மாஞ்செடி வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வைக்க போகும்போது நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் கரெக்டாக காப்பாற்று பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா நல்ல ஈல்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு நீங்கள் கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் ரெவன்யூ இருக்கும். லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. அந்த மாதிரி மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வரிசை நடவு பண்ண போகும்போது உங்களுக்கு களை எடுக்கிற கருவிகள் இருக்கு. அதே போல் வந்து அந்த வாய்க்கால் போடுறதுக்கு அந்த கருவியை வச்சு பயன்படுத்திக்கலாம். வட்டைப்பாத்தி போடுறதுக்கும் நீங்கள் அந்த கருவியை வச்சே பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண போது ஒரு நாளைக்கு 2 ஏக்கர் சிங்கிள் மேன் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் ஒரு இவங்களவே லேபரே வச்சு பண்ணுறால ஒரு லேபருக்கு வந்து ஜென்ஸுக்கு வந்து நார்மலாக வந்து 800லேருந்து 1000 ருபீஸ் தர்றாங்க. லேடிஸுக்கு வந்து 350 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு ஏரியாவை பொறுத்து இருக்கு. ஸோ லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஹை டெக்னாலஜி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இவ்வளவுக்கும் வந்து எல்லாத்துக்குமே மானியம் உண்டு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவிகரமான உள்ளது. மானியத்தோட சேர்ந்து நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க. சரிங்களா மேடம்? மேடம், ஹலோ. நன்றி சார், சொன்னீங்க. நன்றி. வேற யாருக்கேனும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். வேற யாருக்கும் இப்ப வந்து மேடம் இந்த கம்யூனிட்டி நர்சரின்னு சொல்லிட்டு சுய உதவி குழுக்களுக்கு வந்து ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க மேடம். ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் மூலியமா தர்றாங்க. அதெல்லாம் அவங்க மானியத்துடன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னைக்கு நார்மலாக வந்து காய்கறி, பூச்செடிகள் இதுகளுக்கெல்லாம் வந்து நர்சரி இல்லாமல் ஒரு சில மாவட்டங்களில் ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ஹலோ ஹலோ சார் மேடம், சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். பேரை வட்டாரம் சார். சரிங்க மேடம். சார் இப்போ என்னன்னா அந்த கோடை உழவுக்கு வந்துட்டு மானியம் வந்து ஸ்கீம் இருக்குன்னு சொன்னாங்க சார். இப்போ என்னன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ஸ்கீம் வரலைங்கிறாங்க சார். அது எப்படி சார் வந்துருச்சாங்க சார்? மேடம் ஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க மேடம். இந்த இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலா அந்தந்த ஸ்டேட்ல இருந்து எலெக்ஷன் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே பண்ணாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அது கலவரமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அரசியல் கட்சிகள் வந்து ஒரு பாவத்தை கிரியேட் பண்ணாங்கன்றதுக்காக வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இம்மிடியட்டா அதை நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்காங்க. 4ஆம் தேதிக்கு மேலே அதை கண்டிப்பாக வரும். ஓகே சார், ஓகே. சரிங்க சார், சரிங்க சார். அது சார் ஒரு 2 கிராமத்துக்கு விவசாயிகளுக்கு ரெடி பண்ணிருக்கு சார். அவங்க திடீர்னு இல்லைன்னாங்க, அதான் சார் கேட்டேன் சார். எல்லாம் ஃபண்டு வந்து கடைசி மார்ச்ல கொடுத்தாங்க. மார்ச் மாதம் கொடுக்க போகும்போது டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் பண்ணாலும் அது ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அவங்க செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க அனௌன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோம்னா எல்லாமே வருங்க. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். சார் இந்த கோடை உழவுக்கான மானிய முறைகளை பத்தி சொல்லுங்க சார். அது ஒவ்வொரு பிளாக் தகுந்த அப்படி மாறுமா சார் அந்த மானிய அமௌண்ட்டு?
ஆமாம் மேடம். இப்போ வந்து அதாவது சிறிய விவசாயிகளுக்கு வந்து முழு மானியத்தில் பண்ணுறாங்க மேடம். 2 ஏக்கர் அந்த 3 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு. பெரிய விவசாயிகளுக்கு வந்து 25% அவங்க கட்ட வேண்டியிருக்கும் மேடம். இது வந்து வேளாண்மை துறை மூலியமா பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து நார்மலாக வந்து நீங்கள் வேளாண்மை பொறியியல் துறையில் அதில் வந்து நீங்கள் பணம் கட்டி அதில் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு மானியம் வந்து கொடுக்குறாங்க மேடம். அது எப்படின்னா உங்களுக்கு முழு பணம் நீங்கள் கட்டிடுறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபண்டை வந்து அவங்க ரீஃபண்டை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா மேடம்? சரிங்க சார். ஹலோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வேறு யாருக்கு அது சந்தேகம் இருக்குங்களா? சார் அந்த மகளிர் சுய உதவி குழு மூலம் நீங்க மிஷினரி கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல சார், அது என்ன மிஷினரி கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். மேடம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு 15 பேர்லேருந்து 20 பேர் வரைக்கும் ஒரு குழுவை ஆரம்பித்து அவங்க ஒரு பேரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும் மேடம். என்ன மகளிர் வாழ்வாதார திட்டத்தின் மூலியமா வந்து களை எடுக்கிற கருவி கொடுக்குறாங்க, மண்வெட்டி தர்றாங்க, ஸ்ப்ரேயர்ஸ் கொடுக்குறாங்க மானியத்திலே. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு மானியத்திலே கொடுக்குறாங்க. இந்த வருஷம் வந்து போன வருஷம் வந்து ஒரு 45 குழுக்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து ட்ரோன் கொடுத்தாங்க மானியத்தில். இந்த வருஷம் வந்து அதிகமாக கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் இந்த பிபிஎல்னு சொல்லிட்டு வாழ்வாதார திட்டம் இருக்காங்க, அதுலேயும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இப்போ 5லேருந்து 7 வரைக்கும் லோன் கொடுக்க சொல்லி ஸ்கீம் வந்துகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னா அது வரும். அது மூலியமாகவும் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு ட்ரோன் இருக்கணும், மகளிர் மூலியமாக அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு தான் மெயினாக கொண்டு வராங்க. 5 இயர்ஸ் ஸ்கீம் அது. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நல்லபடியாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த குழுக்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜோ எடுக்கிறதுனால நல்ல வருமானமும் இருக்கும். அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை வந்து அதை வந்து சரி செய்யுது. சரிங்களா? ஹலோ மேடம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்குங்களா மேடம்? சார் இந்த நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணும் பொழுது இந்த நீர் மேலாண்மை முறைகளை எப்படி சார் கடைபிடிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இப்ப கவர்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க? இப்ப நார்மலா வந்து மேடம் ஒரு சப்போஸ் வந்து நெல் வயலை எடுத்துக்கோங்க. நெல் வயல்னா அது வந்து உங்களுக்கு வந்து 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் அந்த வெரைட்டியை பொறுத்து இருக்கு மேடம். ஸோ அதுக்கு வந்து நீங்க நார்மலா வந்து சொட்டுநீர் பாசனம் மூலியமாவும் இப்ப நெல் எடுத்திருக்கோம். தினமலர் ஃபார்ம்ல எல்லாம் அவங்க சொட்டுநீர் பாசனம் போட்டு அது மூலியமாவே நல்ல ஈல்டு எடுத்தாங்க. அது மூலியமா பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்குள்ள கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பயிர்களுக்கு வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமா தான் மெயினா தண்ணி விடணும் மேடம். முன்னாடி மாதிரி வந்து உங்களுக்கு நீர் கட்ட அதிகமா இது பண்ணக்கூடாது. ஏன்னா காரணம் என்னன்னா அட்மாஸ்பியருடைய பொல்யூஷன் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அதனால காய்ச்சலும் பாய்ச்சலுமா தான் இருந்தா தான் அந்த பயிர் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஈல்டும் கொடுக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க நார்மலா வந்து பைப் லைனுக்கும் அரசு மானியத்துடன் சேர்ந்து பைப் லைனும் வந்து பதிச்சு கொடுத்தாங்க ஒவ்வொரு விவசாயிகளுக்கும். அதை வந்து நீங்க நார்மலா இரிகேஷன் பண்றதுக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறுகிய கால பயிர் போடுவீங்க. குறுகிய கால பயிர்னா உங்களுக்கு பயர் வகைகள், சிறுதானியங்கள் இந்த மாதிரி போட போறோமோ அதுகளுக்கு எல்லாமே வந்து இன்லைன் ட்ரிப் இரிகேஷன் சொல்லிட்டு இருக்கு. என்ன அந்த இதை மெத்தடை பயன்படுத்த போகும்போது நீங்க 1 ஏக்கருக்குள்ள தண்ணியை வச்சு நீங்க 3 ஏக்கர் வந்து அருமையா வெள்ளாமை பண்ணலாம். ஸோ அது வந்து கவர்மெண்ட்ல இருந்து வேளாண்மை துறை மூலியமா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மானியத்துல கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா மேடம்? ஹலோ. ஓகே சார். தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். சார் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அந்த சிஎம் உதவிக்குழுன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா சார், அது வந்துட்டு
மகளிர் செயலையும் ஏற்கனவே இருக்கிறத அவங்க யூஸ் பண்ணலாமா சார், புதுசா பண்ணிக்கணுமா சார் இதுக்குன்னு ஏதாவது எடிட்டிங்ல பண்ணணுமா சார் அந்த மாதிரி? இல்ல நீங்க ஏற்கனவே இருக்கவே பயன்படுத்திக்கலாம் மேடம். ஓகே சார். பயன்படுத்திக்கலாம், நல்லது. ஏன்னா இப்ப மகளிர் வந்து சுய குழுக்கள்ல கம்பெனி ஃபார்ம்ல பண்ணேன்னா உங்களுக்கு வந்து 10 கோடி வரைக்கும் வந்து 50% மானியத்துல கொடுக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 300 பேர் ரெகுலர் மெம்பரா இருக்கணும். அப்புறம் வந்து மீதி வந்து ஒரு 300 பேர் 200 பேர் வரைக்கும் வந்து ஷேர் ஹோல்டர்லாம் நீங்க வந்து தீர்மானம் போட்டு அவங்கள ஷேர் ஹோல்டரா ஜாயின் பண்ற மாதிரி வச்சு பண்ணி அந்த அக்கௌண்டவே வந்து கம்பெனி ஃபார்முக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா கவர்மெண்ட்ல பங்குத்தொகை வந்து போட்டு நல்ல உங்களுக்கு என்ன மேடம் பங்குத்தொகை போட்டு பண்ற மாதிரி. பங்கு தொகை. ஓகே ஸோ சார். அந்த மாதிரி பண்ண போறோம் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்லாம் இருக்கு. ஏன்னா அடுத்து நெக்ஸ்ட் இந்த 2024-25க்குலாம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து அதிகமான சலுகைகள் வரப்போகுதுங்க. அதெல்லாம் நீங்க நல்லா பயன்படுத்துங்க. ஏன்னா மகளிருடைய விவசாயிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஸ்கீம்கள் ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க அதுகளை வந்து நீங்க நல்ல முறையில பயன்படுத்துனீங்கன்னா உங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான இதுவும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஆல்ரெடி இப்போ வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான நிறைய மானியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இப்ப அவங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட வந்து விவசாயம் பண்றவங்களா இருக்கணுமா, இல்ல வந்து ஜஸ்ட் எப்படி என்ன மதிப்பு கூட்டு பண்றவங்களா இருக்கலாமா சார்? இல்ல அதாவது வந்து அவங்க வந்து விவசாயிகளா இருக்கணும்லாம் தேவையில்லை. நீங்க அந்த என்ன மாதிரி ஆவணங்கள் எல்லாம் கேக்குறாங்க சார்? என்ன மாதிரி ஆவணங்கள் கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்க? ஆமா, நீங்க மதிப்பு கூட்டுதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழுவுல வந்து ஒரு 2 பேரோ 3 பேரோ வந்து ட்ரைனிங் எடுத்து சர்டிபிகேட் வச்சிருக்கணும் மேடம். அதுக்கப்புறம் வந்து அந்த குழுவினுடைய அடிப்படை சான்றிதழ்கள், அதாவது வந்து நீங்க என்ன பேர்ல வச்சிருக்கீங்க, அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள ஆபீஸ் அட்ரஸ், அதை வந்து என்ன மாதிரி தீர்மானம் பைலாஸ் எல்லாம் வச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த இதுகளெல்லாம் வச்சு நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து கொடுத்து ஒவ்வொரு அதாவது வந்து மகளிர் திட்டத்துக்கான ஒவ்வொரு மாவட்டத்திலேயே ஆபீஸ் இருக்கு. அல்லது டிக்கு மூலியமாவும் நீங்க பண்ணலாம். மாவட்ட தொழில் மையம் அதுவும் வந்து மானியத்துல அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் கொண்டு போய் நீங்க வச்சு நீங்க சொன்னீங்கன்னா என்ன மாதிரி ஒர்க்கு பார்க்க போறீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களே வந்து கூட ட்ரைனிங் உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க. கைடு பண்ணிட்டு அவங்க சர்டிஃபிகேட் ப்ரொவிஷன் கொடுத்து லோன் பேங்க்குக்கு கூட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கொலாட்ரல்லே கொடுப்பாங்க அவங்க அஷூரன்ஸ்ல. அந்த மெத்தட்லாம் இருக்கு மேடம். சரிங்களா சார்? ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம மகளிர் திட்டத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தர்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. நம்ம வந்து வயலகம் வச்சு வயலகத்து மூலியமா குழுக்கள் தானே சார் நிறைய வச்சிருக்கோம். நம்ம வயலக குழுக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிஸ்டம் வாங்க முடியாதா சார்? வாங்கலாம் மேடம், அதுவும் வாங்கலாம் மேடம். அதுவும் வந்து உங்களுக்கு ஏன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ்ன்ற ஒரு ஸ்கீமை வச்சு கூட இவங்க ஃபவுண்டேஷன் மூலியமா வந்து உங்களுக்கு அதை கைடு பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மேடம். அது எல்லா இடத்துலயுமே அவங்க பண்ணி தர்றாங்க. ஓகே சார், தேங்க்யூ. சரிங்களா, ஓகே மேடம். பிரகாஷ் சார் கேள்வி கேட்க வந்தீங்க. என்எல்எம் ஸ்கீம் பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க சார். எது சார்? என்எல்எம் ஸ்கீமுங்க சார். என்எல்எம் ஸ்கீமா? ஆமாங்க சார். என்எல்எம் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல, அதாவது ஒவ்வொரு யூனியன்லயும் வச்சிருக்காங்க என்எல்எம் ஸ்கீமு, மாவட்ட லெவல்லையும் வச்சிருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் வருதோ அதை வச்சுதான் வந்து அவங்க யூனியன் லெவல்ல கொடுக்குற அமௌண்டா அல்லது வந்து மாவட்ட லெவல்ல உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க வந்து என்ன மாதிரி என்எம்எல்ல வந்து என்ன ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பிளாக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து மானியமும் அவங்க கொடுக்குறாங்க, மானியத்தோட சேர்ந்து தான் கொடுக்குறாங்க. சரிங்களா சார்? சார் நான் வந்து வெள்ளாடு பண்ணலான்னு இருக்கேன் சார்.
ஓகே. அதுல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குவாண்டிட்டி வந்து 500 பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சார். அது வந்து ஆமா மேக்சிமம் உள்ளது. என்ன அதுக்கு கெப்பாசிட்டி உங்களால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமான்றது இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் இப்போ ஆக்சுவலா நம்மள ஒரு 100 மெயின்டைன் பண்ண முடியும் சார். அப்ப நீங்க வந்து ஒரு நார்மல் ப்ராஜெக்டா அது வந்து நீங்க அந்த கால்நடைத்துறை இருக்குங்க, ஒவ்வொரு பிளாக்லயும் ஆபீஸ் வச்சிருக்காங்க. சரிங்களா சார்? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிடி இருப்பாங்க. நீங்க வந்து ஓகேங்க சார். நீங்க அந்த கால்நடைத்துறை இப்ப வந்து நீங்க எல்லாம் சின்ன அமௌண்டா தான் கேக்குறீங்க, 100 ஆடு தான் ஆமாங்க கேக்குறீங்க. சார். ஸோ அந்த இதுக்கெல்லாம் ஆமாங்க சார். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 lakhs அந்த ரேஞ்சுக்குள்ள முடிச்சிருவாங்க. ஓகே ஓகே ஓகேங்க சார். சரிங்களா? சரிங்க நீங்க சார். வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, அது எல்லாமே சேர்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப கொஞ்சம் ப்ராஜெக்ட் காஸ்ட் அதிகமா வரும். நீங்க அந்த கால்நடைத்துறை வச்சீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொருக்கும் வந்து ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. இதுலயே ஓகே வந்து சார். சார் இப்போ பாத்தீங்கன்னா என்எல்எம்ல வெள்ளாடு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஃபண்ட் கிடைக்குமாங்க சார்? கொடுப்பாங்க ஓகேங்க சார். கொடுப்பாங்க. ம். வேற யாருக்கும் சந்தேகங்கள் இருக்குங்களா? ஹலோ பிரகாஷ் சார் நீங்க எந்த ஏரியா சார்? என்ன மேடம்? மாவட்டங்க, மேடம் ஒன்றும் கேட்கல. திருச்செங்கோடுங்க. திருச்செங்கோடு. சொல்லுங்க சார். ஓகே சார். உங்களுக்கு ஆமாங்க சார். நாமக்கல் அங்க அந்த நம்ம யூனிவர்சிட்டி வெட்டினரி யூனிவர்சிட்டியில பயிற்சிகள் வந்து மாதந்தோறும் இதுக்கான பயிற்சிகள் நடக்குது. என்னென்ன ஸ்கீம் பத்தின பயிற்சியை தனியா பண்றாங்க. நீங்க அங்க சரிங்க. இருக்கக்கூடிய நீங்க அந்த கேவிக்கு இருக்குல்ல மேடம், அங்க ஒவ்வொரு இருக்க அந்த கேவிக்கல நானே கூட அங்கெல்லாம் வந்து நாமக்கல்ல வந்து நாங்க ஒரு 2 ஸ்கீமுக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்தோம் மேடம். நீங்க ஒரு அங்க 5 years. அணுகுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆமா சார். எலிஜிபிள் வேணும் அப்படின்றத அவங்களே டிசைட் பண்ணி சொல்லிடுறாங்க சார். நீங்க ஆமா. ஓகே. இந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா நீங்க அதுக்கான அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் சரியா இருந்தா அவங்களே வந்து உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதான் ப்ராஜெக்ட் ஸ்கீம் திட்ட அறிக்கையை கொடுத்து அவங்க வந்து பேங்க் எல்லாமே இது பண்ணி அவங்க பேங்க்குக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது எல்லாமே ஓகே ஓகேங்க. பண்ணாங்க. சார் நிறைய பயிற்சி மையங்கள் இங்க இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் பயிற்சி மையங்கள்ல கூட இந்த மாதிரியான பயிற்சிகள் நடக்குது. அது மாதிரி வந்து கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகங்கள்லயும் இந்த மாதிரியான பயிற்சிகள் நடக்குது. அதுல என்னென்ன மாதிரியான ஸ்கீம் இருக்கு, இப்போ 5 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி, எவ்வளவு மானியம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் அவங்களுக்கு தர்றாங்க, எல்லா டீடைல்ஸுமே அங்க உங்களுக்கு அவைலபிளா சொல்லி தராங்க சார். மந்த்லி இந்த ட்ரைனிங் ஒரு நாள் பயிற்சி ட்ரைனிங் நடக்குது. நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கேவிக்கையோ அல்லது கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தையோ நீங்க அணுகுனீங்கன்னா இதுக்கான உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு அங்க அந்த பகுதியில என்ன இருக்குன்ற தகவலையும் நீங்க அதுக்கு எலிஜிபிளா அப்படின்ற தகவலையும் சொல்லிடுவாங்க சார். மேடம் இன்னொன்று என்னன்னா ஒரு சில ஸ்கீமுக்கு வந்து அட்வான்ஸ் சப்சிடியே கொடுத்துட்றாங்க. ஒரு சிலதுக்கு தான் வந்து பேக் அண்ட் சப்சிடி. ஒரு சிலதுக்குலாம் வந்து அட்வான்ஸாக கொடுத்து நீங்கள் ஸ்கீம் வந்து சேங்ஷன் லெவல்லே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து எண்டிங் டயத்தில் வந்து அதை மேனேஜ்மெண்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்கீம்லாம் இருக்கும் மேடம். ஓகே மேடம். வேற எதுவும் சந்தேகம் இல்லைங்களா யாருக்கும்? யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது குறித்து இல்ல சார் கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்க சாரோட நம்பர் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மானியத்துல ஒரு பொருள் வாங்கணும், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும், இல்ல நீங்க விவசாயம் சார்ந்த கருவிகள் வாங்கணும்னா சார் உங்களுக்கு வந்து எல்லா கைடன்ஸும் தருவாங்க. எங்க எவ்வளவு மானியத்துல என்ன பொருள் வாங்கலாம், எந்த குவாலிட்டியில வாங்கலாம்ன்ற டீடைல்ஸும் அவங்க சொல்லுவாங்க. சாரோட கான்டாக்ட் நம்பரும் சொல்லுவாங்க. நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட பர்சனலா பேசுறதுனாலும் பேசிக்கலாம். என்னோட நம்பர் சார்ட்ல போட்டிருக்கீங்களா மேடம்? நான் சொல்லிடுவா. நான் சாட்லயும் போடுறேன் சார். நீங்க சொல்லிடுங்க சார். ஹலோ நீங்க சொல்லிடுங்க சார். சார் நீங்க மேடம். நீங்க சொல்லிடுங்க. மேடம் 900 9000 எழுதிட்டீங்களா? 36 31 699 900 36 316 99.
நான் சாட்லயும் போட்டிருக்கேன். நீங்க சாரோட நம்பர் எடுத்துக்கோங்க. ஏதாவது வாங்கணும், நீங்க வாங்கணும்னா எப்படி வாங்கலாம்ன்ற ஐடியா, எங்க கிடைக்கும்ன்ற டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்க தேவைக்கு எது சரியா இருக்குன்ற தகவலையும் சார் கிளியரா உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. வேற யாருக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கா? ஓகே, நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்கு, ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் செயல்பாட்டுல இருக்கு, அதுக்கு யாரெல்லாம் அணுகலாம், எப்படி வந்து நம்ம அதை வந்து இது பண்ண முடியும் அப்படின்ற நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. விஜய் எதுவும் கேட்கணுமா? இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எங்க கூட விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களுக்கும் வயலக வானொலி சார்பா நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நல்லா மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.